சார் இந்த 5 பாயிண்டில் நான் எங்கேயுமே சிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. சார் ஒரு 2 விஷயத்தில் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன்னா உங்களுக்கு குடல் ஆரோக்கியம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 3 விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், கட்டாயம் நீங்கள் அதுக்கு ரெமெடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். 4 விஷயங்களுக்கு மேலே உங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா 100% நீங்கள் குடல் ஆரோக்கியத்தில் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா? அந்த 5 விஷயங்கள் 5 அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாங்க. அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவது மெடிக்கலில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை கட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட் ஹெல்த் அப்படின்னா என்ன? தமிழில் பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த புரிதல் தன்மை உங்கள் வாழ்க்கையில் பலாயிரம் நோய்களை தட்டி தூக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. குடல் ஆரோக்கியம் மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, கட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, பவுல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க, எதை வேணால் சாப்பிடுங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லை சாப்பிட்டாலும் கரையணும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம உடலில் உள்ள செரிமான உறுப்பான நம்மளோட வயிறு மற்றும் குடல் பகுதி பார்த்திங்கன்னா அதோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கணுங்க. இதுக்கு பேர் தான் கட் ஹெல்த், குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற பொருள். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், நம்ம தமிழ் மருத்துவர்கள், இயற்கை வைத்தியங்கள், அது இல்லாமல் நம்ம சித்த வைத்தியத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ரெக்கார்டெலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னங்க, நம்ம மனிதர்களுக்கு வர நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் நல்லா இருந்தார் சார், அவருக்கு என்னாச்சுன்னே தெரில, திடீர்னு இறந்துட்டார். இதுக்கு பேர் சடன் டெத், அகால மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுங்களா? சித்த மருத்துவம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இதை டிசைட் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் கட் ஹெல்த், குடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது தாங்க உண்மை. இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த புரிதல் தன்மை உங்களுக்கே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அடுத்த ஸ்டெப் போகலாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் FDA அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமெரிக்க நிறுவனம். பார்த்திங்கன்னா ஃபுட் அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட வேலை என்ன தெரியுங்களா? அந்த நாட்டுக்கு புதுசாக ஏதாவது மருந்துகள் அவங்க அதை இன்பில்ட் பண்ணணும், அதை அந்த சர்க்குலேட் பண்ணணும்னு சொன்னால் பலவிதமான டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற லிவர் அண்டு கிட்னி டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜ் ஆச்சுன்னா அந்த மருந்தை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது மருந்தாக இருந்தாலும் சரி, மாத்திரையாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆயில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிரப்பாக இருந்தாலும் சரி, அந்த அமெரிக்க நிறுவனம் FDA பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடும். காரணம், லிவருக்கும் கிட்னிக்கும் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த நிறுவனம் ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க, லிவர் மற்றும் கிட்னி இல்லாமல் குடலுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னாலும் மருந்துகளை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று புரியுதுங்களா? இதை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் இதை டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ குடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம தமிழ் மருத்துவம் அறிவுரை பண்ணதை சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த FDA அமெரிக்க நிறுவனம் டிசைட் பண்ணி ஒரு மருந்துக்கு அப்ரூவல் கொடுக்குற ஸ்டேட்டஸில் குடலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத செயல்படுத்தியிருக்காங்கங்கிறத ஒரு புரிதல் தன்மைக்காக சொல்லிடுறேன். எதுக்காக சொல்கிறேன்னாங்க, அந்த குடல் ஆரோக்கியம் அந்தளவுக்கு முக்கியம். சித்த மருத்துவம் என்ன தெரியுங்களா சொல்லுது? குடல் ஆரோக்கியம், ஒரு உடல் நலமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உண்மைத்தன்மை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், என்னடா நம்ம குடல் இப்போ ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா, நலமாக இல்லையா, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு டெஸ்ட், ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேங்க. இந்த 5 பாயிண்டில் எதுவுமே இல்லை சார், இந்த 5 பாயிண்டில் நான் எங்கேயுமே சிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. சார் ஒரு 2 விஷயத்தில் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன்னா உங்களுக்கு குடல் ஆரோக்கியம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 3 விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், கட்டாயம் நீங்கள் அதுக்கு ரெமெடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். 4 விஷயங்களுக்கு மேலே உங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா 100% நீங்கள் குடல் ஆரோக்கியத்தில் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா? அந்த 5 விஷயங்கள் 5 அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையோட உங்கள் உடம்போட பொருத்தி பாருங்கள். இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், மார்னிங் லேசினஸ்.
காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு சோம்பலாக இருக்குங்க. என்னடா கொஞ்ச நேரம் தூங்கலாமே, அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் தூங்குவீங்க. ஏன் தான் அதுக்குள்ளே விடிஞ்சிச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒரு டயர்ட்னஸ், மார்னிங், அதாவது காலை சோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் யாருக்கு இருக்கோ இதுக்கு முக்கியமான காரணம் கட் ப்ராப்ளம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அலைன் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பாடியில் ஒரு செயல்பாடுகள், பாடியோட எக்ஸிக்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். சில விஷயங்கள்னால் நான் சொல்கிறேன், உங்கள் உடம்போட கன்சிடர் பண்ணி பாருங்கள். வயிறு சரியில்லை சார், என்ன காரணம்னே தெரில, வயிறு சரியில்லை. ஸோ ரொம்ப பசிக்குது சார், நான் ஒரு நாளைக்கு 7 தடவை சாப்பிட்றேன், 8 தடவை சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றேன். இன்னும் ஒரு சிலர், சார் பசியே எடுக்க மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த உணவை என்னால் சாப்பிட முடியல. இன்னும் ஒரு சிலர் திடீர்னு சடனாக வெயிட் ஓவராக இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னும் ஒரு சிலருக்கு வெயிட் சடனாக டிக்ரீஸ் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எந்த காரணமே இருக்காது, காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும், தும்மல் வரும், எந்த காரணமே இருக்காது, டெஸ்ட் பண்ணாலும் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் பாடியில் ஏற்படுற ஒரு மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்மளோட கட்டு குடல் ப்ராப்ளத்தில் இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். அதற்கும் முக்கிய காரணம் இந்த கட் ஹெல்த் தான் அப்படிங்கிறத, இந்த குடலோட ஆரோக்கியம் தான் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதற்குண்டான செயல்பாடுகளை சிறப்பாக செய்யுங்க. ஸோ 2 விஷயம் நான் சொல்லிட்டேன். 3வது விஷயம் மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மூட் ஸ்விங்? சோர்வான மனநிலை. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம உறவு முறை, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்க, இல்லை வீட்டில் இருக்கிற பசங்க, குழந்தைங்க, அப்பா அம்மா, இல்லை வேலை செய்கிற இடத்துல, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லை தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அன்னெசரியாக டென்ஷன் ஆவாங்க. காரணமே இருக்காது, நியாயமானதாக இருக்காது. காரணம் டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, சத்தம் போடுவாங்க. காரணம் என்னன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மூட் ஸ்விங் தான் காரணம். இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. லேடிஸ்க்கெல்லாம் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. பலவிதமான கருத்து வேறுபாடுகள்லாம் நடக்கும். யோசனை பண்ணியிருக்கீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவங்களோட கட்டு ஹெல்த், அந்த கட்டு ஹெல்த் கரெக்டாக இல்லை. அந்த குடலினுடைய ஆரோக்கியம் அந்த இடத்துல குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மணிக்கு லேகியம் ஒன்று கொடுப்பாங்க, பிரசவ லேகியம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு 2 மாதத்துக்கு கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த கட்டு ஹெல்த் அந்த குடலோட ஆரோக்கியம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த பிரசவ லேகியம் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போல்லாம் எத்தனை பேர் அதை சாப்பிட்றீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு, நம்ம தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் காரணம் அல்ல, கட் ஹெல்த் சரியாக இல்லை, குடல் ஆரோக்கியமாக இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் ஆன்டி ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னா என்னங்க? 40 வயசு தான் உங்களுக்கு இருக்கும், பார்த்தீங்கன்னா 50 வயசு மாதிரி இருக்கும், 30 வயசு தான் இருக்கும். உங்களை பார்த்தா என்ன சார் வயசான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயசு அதிகமாக காட்டும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட குடலோட ஆரோக்கியம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். உடனே நீங்கள் பியூட்டி பார் போகிறது, அழகு சாதனங்கள், அதை பயன்படுத்துகிறேன், இதை பயன்படுத்துகிறேன், இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்மளோட கட் ஹெல்த் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். 5வது விஷயம் டிசிஷன் மேக்கிங். எந்த விஷயத்துக்கும் முடிவெடுக்க முடியாதுங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, ஒரு தொழில் செய்கிற இடத்துல உங்களால் சரியான முடிவே எடுக்க முடியாது, இல்லை முடிவே எடுக்காமல் இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம கோயிலுக்கு போகலாமா, ஜோசியங்காரனை போய் பார்க்கலாமா, ஜாதகத்தில் கட்டம் ஏதோ சரியில்லையா, பரிகாரம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த யோசனையில் போடுவீங்க. இந்த மாதிரி யார் யார் செய்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த குடல் ஆரோக்கியம் அவசியம் தேவை. கட்டு ப்ராப்ளத்தில் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேங்க? மார்னிங் லேசினஸ், காலையில் எழுந்திரிச்சின்னு ஒரு சோம்பலாக இருக்கிறது. அப்புறம் உடலில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னேன். மூட் ஸ்விங், மனச்சோர்வு நான் சொல்லியிருக்கேன். ஆன்டி ஏஜ் ஃபேக்டர், பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி தெரியுது. 5வது டிசிஷன் எதுக்குமே எடுக்க முடியாது. இந்த 5 விஷயங்களில் எதுவுமே இல்லை சார், இதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா உங்களோட குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா 100% உங்கள் குடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன செயல்பாடுகளோ சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% அந்த குடல் ஆரோக்கியம் செயல்படுத்துனா உங்கள் உடல் நலமாக இருக்கும். சரி சார், இந்த குடல் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஆமாம் சார், நீங்கள் 5 பாயிண்ட் சொன்னீங்க, எனக்கு 2 இருக்குது, இல்லை 3 இருக்குது, இல்லை 4 இருக்குது. இல்லை சார், எனக்கு 5மே இருக்குது, நான் என்ன தான் சார் பண்ணலான்னா, சிம்பிளாக ஒரு 21 days வீட்டிலே இருக்கிற வைத்திய முறைகள் செயல்படுத்தி பாருங்கள்.
சூப்பராக உங்களோட குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பலாயிரம் நோய்களை நீங்கள் தட்டி தூக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு ஆழ்ந்த தூக்கம் வேணுங்க, டீப் ஸ்லீப். இன்றைக்கெல்லாம் ஆழ்ந்த தூக்கமே நம்மக்கிட்ட கிடையாது. அந்த டீப் ஸ்லீப் நமக்கு வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 6 வழிமுறைகள் சொல்கிறேன். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க. நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ஜாதிக்காய் பவுடர் கிடைக்கும், மாசிக்காய் பவுடர் கிடைக்கும். 2ம் வாங்கி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுக்குங்க. 2யும் கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க. டெய்லி நைட் ஆனால் 7 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 8 மணிக்கு 2 சிட்டிகை, சிட்டிகைனா எவ்வளோ தாங்க அளவு, ஒரு 2 சிட்டிகை ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 21 டேஸ் குடிச்சு பாருங்கள். சூப்பரான தூக்கம் வரும். அதே மாதிரிங்க நைட் ஃபுட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க, ஹெவியாக சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் 6 மணி இல்லை அதிகபட்சம் 7 மணிக்குள்ளே ரொம்ப ஒரு எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவை நீங்கள் நைட் ஆனால் சாப்பிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நலமாக இருக்கும். ஸோ அந்த கட் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் தூக்கம் சூப்பராக வரும். ஓகேங்களா? 3வது விஷயம் 4-7-8 டெக்னிக். நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருப்பேன். எப்பப்போ உங்களுக்கு டைம் அவைலபிளாக இருக்கோ, காலையில் எழுந்திரிச்சு இல்லை நைட் படுக்கும் பொழுது, இல்லை ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இந்த 4-7-8 டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அது என்ன சார் 4-7-8 டெக்னிக்னால், மூச்சு நல்லா இழுங்க. இழுக்கும் பொழுது 1 2 3 4 அது வரைக்கும் இழுங்க. 2வது 1 2 3 4 5 6 7 சொல்கிற வரைக்கும் மூச்சை ஹோல்டு பண்ணுங்கள். 4-7-8 அப்படின்னா 8 சொல்கிற வரைக்கும் அந்த மூச்சை வெளியில் விடுங்க. இந்த டெக்னிக் எப்பப்போ டைம் அவைலபிளாக இருக்கோ ஒரு 5 தடவையோ 10 தடவையோ நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். தூக்கம் சூப்பராக வரும். அப்புறம் 3-2-1 டெக்னிக், இதுவும் நான் சொல்லியிருக்கேன். 3-2-1 3 மணி நேரத்துக்கு முன்னால் செல்ஃபோன் பார்க்குறது, சோசியல் மீடியா பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. 2ன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் சாப்பிட்ருங்க. 1ன்னா 1 ஹவருக்கு முன்னால் பெட்டுக்கு போயிடுங்க. இந்த 3-2-1 டெக்னிக்கை ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பரான தூக்கம் உங்களுக்கு அற்புதமாக வரும். ஏன்னா அந்த தூக்கம் கரெக்டாக வந்தாலே நம்மளோட குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 5வது விஷயம், உடலுக்கு தேவையான வேலையை கொடுங்க. இன்றைக்கி நம்ம உடலுக்கு தேவையான வேலையை கொடுக்குறதில்ல. சார் எப்படி சார் வேலை செய்கிறது, எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது சார், நான் என்ன செய்கிறது சார், என்னோடய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா சிம்பிளான ஒரு யோகா சொல்கிறேங்க. சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேர். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சூப்பர் பிரெயின் யோகான்னு நீங்கள் ஏதோ பெரிய யோகான்னு நினச்சிக்காதீங்க. தோப்பு காரணம் போடுறது தான். பிள்ளையாரை பார்த்தா தோப்பு காரணம் போடுவீங்கள, 2 கையை அப்படி வச்சுக்கிட்டு தோப்பு காரணம் போடுவீங்களா, அதுதாங்க. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 20 செய்யுங்க. ஒரு சின்ன கண்டிஷன், எடுத்த ஒன்று 20 செய்யாதீங்க. நம்மளாம் சோப்பு காரணமே போடல, நம்மளால் முடியாது. ஒரு நாளைக்கு 2 செய்யுங்க, அடுத்த நாள் 3 செய்யுங்க, அடுத்த நாள் 4 தோப்பு காரணம், அடுத்த நாள் 5, இப்படியே கொண்டு ஒரு மாதத்தில் ஒரு 15லேருந்து 20 தோப்பு காரணம் போடுங்க. காலையில் எந்திரிச்சு ஒன்று செயல்படுத்தி பாருங்கள். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள், தூக்கம் எப்படி வருதுங்கிறத நீங்களே எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் சூப்பர் பிரெயின் யோகா. ஓகேங்களா? 6வது ஆயில் பாத். இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஆயில் பாத்துங்கிறது நம்ம உடம்புல உள்ள வெப்பம் குளிர்ச்சியை சமன்படுத்தும். இன்றைக்கெல்லாம் யாருமே சரியாக ஆயில் பாத்தை எடுக்கிறதில்ல. ஆயில் பாத்துன்னா என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கிறீங்க. நான் அப்படி சொல்லிங்க. 1 டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. மினிமம் 100 ml-லேருந்து 200 ml எடுத்து உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிங்க. தலையில் உடம்புல எல்லாம் நல்லெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், நல்லா ஃபுல்லாக சொதன்னு தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் சூரியனை நல்லா லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க. வெந்நீரில் குளிங்க. அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் கதகதப்பாக சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது 100% செயல்படுத்தியே ஆகணுங்க. நிறைய பேர் நான் போன வாரம் ஆயில் பாத் எடுத்துட்டேன் சார், எனக்கு தூக்கம் வரல அப்படின்லாம் கேட்காதீங்க. பல வருடமாக நீங்கள் ஆயில் பாத்தை எடுக்காதனால மினிமம் ஒரு 6 மாதமாவது எடுத்துக்கங்க. ஒரு வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாங்க. அட்லீஸ்ட் 1 நாளாவது எடுத்துக்கங்க. ஆண்களாக இருந்தால் புதன் மற்றும் சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்துக்கலாம். பெண்களாக இருந்தால் செவ்வாய் மற்றும் வெள்ளி. வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் 1 நாளாவது எடுத்து பாருங்கள். தூக்கம் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். உங்கள் கட் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நல்ல தூக்கம் அவசியம் உங்களுக்கு தேவை. 2வது விஷயம், ஹாட் வாட்டர் குடிங்க. ஹாட் வாட்டர்னால் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆறுனோன்னு அதை குடிக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு டைம் எப்பப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னு தருதோ அந்த நேரத்தில் டீ சாப்பிட்ற மாதிரி சூடாக தண்ணியை குடிங்க. ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கட் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இதில் குளிர்காலமாக இருக்குது சார், எனக்கு இப்போது வெயில் காலமாக இருக்குது, நான் என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளுங்க. வெயில் காலமாக இருந்தால் பாயில் பண்ணும்போது சீரகம் கொஞ்சம் சேர்த்திங்க, குடிச்சு பாருங்கள். வெயிலுக்கும் நல்லாயிருக்கும், கட் ஹெல்த்து சூப்பராக இருக்கும். அதே ஒரு மழை சீசனாக இருக்குது, குளிர்காலமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வாட்டரை பாயில் பண்ணும்போது
சுக்கு மல்லி மிளகு சேர்த்திக்கங்க. இது மட்டும் போதுங்க. ஸோ இதை செயல்படுத்தி குடிச்சு பாருங்கள். 21 டேஸில் சூப்பரான ரிசல்ட் வரும். 4வது விஷயம், புளி. நம்ம உணவில் சேர்த்துறோம் இல்லைங்க புளி. அந்த புளியை வந்து பார்த்திங்கன்னா மலபார் புளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடாம்புளின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிற புளியை விட இந்த கொடாம்புளியை பயன்படுத்தி பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காஸ்ட்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற புளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அமிலத்தன்மை நிறையா இருக்குது, அசிடிட்டி நிறையா இருக்குது. அதே கொடாம்புளி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அல்கலினிட்டி, காரத்தன்மை அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா மேலும் அமிலத்தை க்ரியேட் பண்ணாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற புளி உடம்புக்குள்ளே போனால் நிறைய அமிலத்தை நமக்கு க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு கட் ஹெல்த் சரியில்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நார்மல் புளியை நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு மலபார் புளின்னு சொல்லுவாங்க, இல்லை கொடாம்புளின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் பயன்படுத்தி பாருங்கள். இது என்ன தெரியுங்களா ஒரு அட்வான்டேஜ்? அந்த புளி வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல போய் டெபாசிட் ஆகுது இல்லைங்க, அது வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் கொலஸ்ட்ரால் ஏற்படுத்தும். அந்த கொலஸ்ட்ராலை தடுக்கும். மேலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அல்சரு, வயிற்று புண்கள், இதை எல்லாமே இந்த கொடாம்புளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிடும். ஏன்னா உள்ளே போனவுடனே அந்த காரத்தன்மை அல்கலினிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து அமிலத்தை எதுவும் உண்டு பண்ணாதனால வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள்லாம் ஆறும். அதே மாதிரி எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு என்னங்க, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு. நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தால் கரைக்கும், நல்ல கொழுப்புகளை டெவலப் பண்ணோம். நம்ம பற்கள் நல்லாயிருக்கும், மவுத் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். 4வது விஷயம், நம்ம கட் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கணும், நம்ம குடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா டிடாக்ஸ், கழிவுகளை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உணவுப் பொருட்கள் நிறைய சாப்பிட்றோம். அங்கங்கே நம்ம உணவில் அங்கே பார்ட்ஸில் நிறைய கழிவுப் பொருட்கள் அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இது எப்படி சார் கிளியர் பண்ணலான்னா, மாதம் ஒரு முறைங்க மாவெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், கொய்யா இலை கிடைக்கும், வேப்ப இலை கிடைக்கும். சும்மா ஒரு பிடி எடுத்துக்கங்க, நல்லா கட் பண்ணிக்கங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு நல்லா குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 100 ml ஆகணும். அதை நல்லா பிடிச்சி வச்சிங்க. 100 ml ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், நாட்டு மருந்து கடையில் குடிக்கிறதுக்கு உண்டான விளக்கெண்ணெய் வாங்கி ஒரு 10 ml ஊற்றிட்டு எம்டி ஸ்டொமக்கில் காலையில் குடிச்சிடுங்க. அது எந்த ஃபுட்டும் வேணாம். காலையில் ஒரு 2 hours 3 hours பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் கிளியர் ஆகிடும். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். 100% உங்கள் கட் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 5வது விஷயம், ரேடிஷ் வெஜிடபிள், முள்ளங்கி. நிறைய பேர் அவாய்ட் பண்ணுற காய் பார்த்திங்கன்னா முள்ளங்கி. ஏன்னா அது ஒரு ஸ்மெல் அடிக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி எது வேணால் பயன்படுத்தலாங்க. நல்லா ஸ்கின்னெலாம் எடுத்துருங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அந்த ஜூஸ் எப்படி நான் பண்ணணும்னு சொல்கிறேங்க. ஜஸ்ட்டு ஜூஸ் பண்ணும்பொழுது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. காட்டன் கிளாத்தில் நல்லா புழிஞ்சிக்கங்க. அந்த கிளாஸில் ஒரு மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி குடிங்க. இன்னும் தேன் உங்களுக்கு வேணும்னா தேன் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஊற்றி குடிச்சிட்டு வாங்க. நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நர்வ்ஸ் மட்டும் சூப்பராக இருக்காதுங்க, கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் இஷ்யூ, சுகரு, டயபெட்டிக்ஸு, பாடிக்கு உண்டான இம்யூனி சிஸ்டம், கட் ஹெல்த்து, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எல்லாத்தையுமே சூப்பராக செயல்படுத்தும். முக்கிய காரணம் என்னென்னா, இந்த ரேடிஷ் அந்த முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸில் சில முக்கியமான விட்டமின்ஸ் இருக்குங்க. ஃபோலேட் இருக்குது, ரிப்போஃப்ளாமின் இருக்குது, நியாசின் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. ஜஸ்ட் 21 டேஸ் செயல்படுத்தி பாருங்கள். நம்ம உடலில் ஏற்படுற பலாயிரம் நோய்களை தட்டி தூக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.